பைக் இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ, லேப்டாப் இஎம்ஐ. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 30,000 இருக்கும். வீடு, டிஷ்வாஷர் ஒரு 31,000 ரூபாய்க்கு மந்த்லி இஎம்ஐ கட்டியிருக்கேன் சார். டிவிக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பைக், ஃபோன் எல்லாம் இஎம்ஐ. ஃபோன் ஒன்று ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கினேன். எல்லாமே ஃபோனு இதெல்லாம் சின்ன ஐட்டம். பர்சனல் லோன், ஃபோன், மொபைல் 2 மொபைல் போயிட்டுருக்கு. அடுத்தது இப்போ டிவியும் சவுண்ட் பாரும் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 ஃபோன் வாங்கினது இஎம்ஐயில். எங்கள் அண்ணன் ஒரு ஹேர் சீரம் 800, அதுவுமே 3 months இஎம்ஐயில் வாங்க. ஃப்ரிட்ஜ் கட்டுறது 3 months இஎம்ஐ. மாதம் எவ்வளோ கட்டணும்? முதல்ல நம்ம இந்த சைட்லேருந்து வருவோம். இஎம்ஐ தவிர்க்க முடியாது. எதெல்லாம் நீங்கள் இஎம்ஐ வச்சிருக்கீங்க சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. வீடு, காரு, பர்சனல் லோன். இருக்கிற எல்லா இஎம்ஐயும் எடுத்தாச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பைக் இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ, லேப்டாப் இஎம்ஐ. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 30,000 இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வீடு, டிஷ்வாஷர் ஒரு 31,000 ரூபாய்க்கு மந்த்லி இஎம்ஐ கட்டியிருக்கேன் சார். அதுக்கு என்னங்கிறப்ப பைக் 2 பைக்குக்கும் ஒரு ஃப்ரிட்ஜுக்கும் கட்டிட்டு இருக்கோம். ஓகே. யோ என்னையா இது? டிவிக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பைக், ஃபோன். எல்லாம் இஎம்ஐ. ஃபோன் ஒன்று ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கினேன். எல்லாமே ஃபோனு இதெல்லாம் சின்ன ஐட்டம். கேட்குறேன் 6,000 ரூபா ஐட்டம்லாம் என்னத்துக்கு போய் இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னு. கரெக்டா கட்டுவிட்டா? பர்சனல் லோன், ஃபோன், மொபைல் 2 மொபைல் போயிட்டுருக்கு. அப்புறம் அடுத்தது இப்போ டிவியும் சவுண்ட் பாரும் வாங்கியிருக்கோம். 100 ரூபா ஒரு இஎம்ஐ கட்டி பொருளை வாங்குறியே, நீ ஏன்டா இருக்க? நீ எல்லாம் மொபைல் ஃபோன், ஹோம் தேட்டரு எல்லாமே இஎம்ஐயில் வாங்கினது சார். இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கு. பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃபோனு, லேப்டாப், அவன், ஹோம் லோன் கரண்ட்டாக இருக்கிறது. இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. இதுக்கு முன்னாடி 4 ஃபோன் வாங்கினது இஎம்ஐயில். எங்கள் அண்ணன் ஒரு ஹேர் சீரம் 800, அதுவுமே 3 months இஎம்ஐயில் வாங்க. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்னது இது? ஹேர் சீரம்னா அந்த தலைக்கு என்ன மாதிரி இருக்கு அந்த ஐட்டம் தானே? அது 800 ரூபாய்க்குமா இஎம்ஐலாம் இருக்கு இப்போ. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஃப்ரிட்ஜ் கட்டுறது 3 months இஎம்ஐ. மாதம் எவ்வளோ கட்டணும்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? 300 something கட்டணும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. 800 ஐட்டம் 900 ரூபாய்க்கு 100 ரூபா கூட போகும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வீடு, ஹவுசிங் லோனு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு. ஸ்கூல் ஃபீஸ்லாம் இஎம்ஐல கட்டலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு மாதம் இது பண்ணிக்க வேண்டியதான். கிரெடிட் கார்டில் போட்டு கட்டிட்டு. ஓ வந்து 6,500 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மாசம் உங்களால ஒரு 1000 ரூபாய் கட்ட முடியாதா? கட்டுவேன். 1000 ரூபாய் கட்ட முடியாதா? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. என்னோட சம்பளம் வந்து 17,000. நீங்க லோன் வாங்கி தான் அதை கட்டிட்டீங்களே, திரும்பிய 10,000 ரூபாய் கூட வாங்குனீங்க. மாட்டினாடா மானஸ்த. இது அவங்க கொடுப்பாங்க, நம்ம எதுக்கு வாங்கணும்னு கேக்குறேன். குஜாஜ் கார்டை பத்தி தெரியுமா? தெரியாது. குஜாஜ் கார்டு வாங்குங்க சார். நம்ம நல்லா கட்டினா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் சார் வாய்ப்பு. அதை கரெக்டா கட்டிட்டு இருக்கீங்களா? கட்டிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு எதுவும் ஃபோன் எல்லாம் வரலையா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வர வாய்ப்பு இருக்கா? வரும் சார். அந்த நேரத்துக்கு முடிக்கும் போது கரெக்டா வரும். இதோ வந்துட்டேன். அதாவது நேரத்துல தேவை வருதா இல்ல அவங்க தாரேங்கிறதுனால தேவை வருதா? அதுதான் தெரியல சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் கட்டிருக்கிற இன்ட்ரெஸ்டே வந்து 22 lakhs தாண்டிடுச்சு. ஓ அப்படியே விஷயம். லோன் நான் வந்து 66 lakhs நான் வாங்கியிருக்கிறதுக்கு 1 crore 60 lakhs வரைக்கும் நான் கட்டியிருப்பேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்புறம் இதுல என்ன யூஸ் இருக்கு? கரெக்ட் தானா? This is true. This is like more than double. சகா சொன்னேன். 10 years ஆக போகுது. 10 yearsல லேண்டோட பிரைஸ் என்ன ஆக போகுது? ₹1.25 காசு வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? 5 yearsல டபுள் ஆகிட்டு 10 yearsல நான் என்ன ஆக போகுது? ஓகே ட்ரிபிள்னு சொல்லுவோம். ஊருக்குள்ள எவனோ எதாவது பேசுறான், என்னன்னு சொல்றான், நீ சொல்லு. 60 lakhs 1 crore 80 lakhs ஆக போகுது. 1,80,00,000 நான் எங்க போவேன்? புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. பாபு அந்த அசெட் கிரியேட் பண்ணனும் போகும்போது தான் அவங்க இந்த மாதிரி போய் இஎம்ஐல போய் ஏன் அசெட் கிரியேட் பண்ண கூடாது? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு நிமிஷம். உங்க பிரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கு, நீங்க கிரியேட் பண்ணிட்டு போறீங்க. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம். அப்படிலாம் விட்டுற முடியாது. உங்கள்ட்ட காசு இருக்கு, உங்க அப்பா கொடுத்த சொத்து இருக்கல, நீங்க நல்ல வேலையில இருக்கீங்க, நீங்க கிரியேட் பண்ணுங்க. எனக்கு நான் கிரியேட் பண்ணிக்க வேண்டாமா? அப்ப இப்படி இருந்துக்கட்டுமா நானு?
தான் இருந்தேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். தண்ணி விட மாட்டாங்க, யாரும் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வர. இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு இஎம்ஐ போட்டு நமக்குன்னு ஒரு சொந்தமா நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். கொஞ்சம் ஆஃபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ். அந்த ஒர்க் ப்ரெஷர்னால அவர் வந்து ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டார். அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. மோசம் பண்ணல, கம்முனாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. அது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 3 மாசம் வேலைக்கு போகாம நைட்டு தூங்க மாட்டாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. திடீர்னு எஞ்சி பார்த்தா அவர் ஆள் இருக்க மாட்டாரு. என்னடா ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். இந்த 3 மாசம் வேலைக்கு போகாதனால அடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வேலைக்கு போனேன். அதுக்கு என்னங்கிறப்ப வேற யாருக்கு கேட்டாலுமே நான் தயவு செஞ்சு இஎம்ஐ வாங்காதீங்க. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஎம்ஐக்கு போக போய் தானே உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க. ஏன் அவ்வளவு கடன் படணும்னு நான் கேக்குறேன். கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சரி, இப்ப நானும் வேலைக்கு போற மாதிரி ஆயிருச்சே. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நல்லதுதானே? இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. எதுக்கு சார்? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் சார் எனக்கு வீட்ல இருந்து என் குழந்தைங்களை பாத்துக்கணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நோ பெயின் நோ கெயின் சார். வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம மாசம் மாசம் வாடகை ஒரு 10,000 கொடுத்தானே சார் ஆகிறோம். இது ஆமா. ஐயா, இவங்க வேலைக்கு போன ஆசைப்படுற கேரக்டர் இல்ல. வீட்டுல அமைதியா பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க நினைக்கிறாள். நீ நினைக்காம எப்படா தெரியுமா? நான் நினைக்கவே இல்லையா மாமா. ஓ மனசு நினைக்குதுடா. இப்ப நீங்க போட்ட பிளான்ல இப்ப இவங்களும் வேலைக்கு போக வேண்டியிருக்கேன். எல்லாத்துலயும் லாஸ் ஆர் கெயின் சமமா எடுத்துக்கணும்ல சார். நான் சமாளிச்சுக்கிறேமா, கவலைப்படாத அப்படின்னு துணிச்சலா பேசியிருந்தா நீங்க வேலைக்கு போயிருக்க மாட்டீங்களா? நான் ஏன் சார் போறேன்? வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். நீங்க நடிச்சாமத்துல வேணும் எந்திரிச்சு உட்கார்ந்தது அவங்கள வேலைக்கு அனுப்ப தானே. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஆமா சார். அப்புறம் என்ன, ரைட்டு தானே? வாடகை வீட்டுல இருக்கும்போது அதிகமா புலம்புனது யார்? நான் தான். நீங்க தான். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப புலம்பி ஒரு சொந்த வீட்டை நோக்கி புஷ் பண்ணது யார்? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. நான் தான். நீங்க தானே? ஒரு ஆணை அதை நோக்கி புஷ் பண்ணா அதுக்கான பொருளாதாரம் இல்லாதால் என்ன செய்வாரு? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடு பாத்துக்கணும் சார். அவரை நகர்த்தினது நீங்க, கால்குலேஷன் போட்டது நீங்க. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? நோக்கி நகர்த்தினது நீங்க. அப்புறம் எப்படி எல்லா பொறுப்பையும் அவர் மேல தள்ள முடியும்? நீங்க நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன். அவரை பத்தி தெரிஞ்ச என்ன, நீங்க தான் இஎம்ஐக்கு அவரை புஷ் பண்ணிருக்கீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? நிறைய பேர்னா பொறுப்பெல்லாம் உன்னுடையது, கருத்து மட்டும் என்னுடையது. இது என்ன கதை சார்? நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம்